சூதுகவும் 2, அதாவது சூதுகவும் பார்ட் 1ல விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. சூதுகவும் பார்ட் 2ல சிவா அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்காரு. அப்படியே அந்த பார்ட் 1ல விஜய் சேதுபதியை தூக்கிட்டு இங்க சிவாவை அப்படியே போட்டு படத்தை பண்ண மாதிரி தான் அந்த படத்தை பார்க்கும்போது இருக்கு. அதாவது அந்த படத்துல பகல், இந்த படத்துல இருட்டு, அது மாதிரி தான் படத்தை எடுத்து வச்ச மாதிரி இருக்கு. ஆனா அந்த படம் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஸ்கிரீன் பிளே இருந்து எல்லாமே இப்படி ஒரு கதையை வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு ஸ்கிரீன் பிளேல கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த படம் பார்க்கும்போது நமக்கு இருந்துச்சு. ஏன்னா அந்த கடத்தல் பண்றது கூட இத்தனை ஒரு விதிமுறைகளை வச்சு ஒரு 5-6 விதிமுறை வச்சிருப்பாங்க. அதை வச்சு அவங்க கடத்தல் பண்ணுவாங்க. சும்மா ரோட்ல போறவங்கள பிடிச்சி உன்னோட மாதம் சம்பளம் எவ்வளோ அதெல்லாம் வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடத்தல் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படத்துல எல்லாமே ட்ரை பண்ணியிருந்தோம், எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. படத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல நடிச்ச ஒரு 3 பேர் இந்த படத்துல கொண்டு வந்திருக்காங்க. அது இந்த படத்துக்கு ஒரு சில இடத்துல பிளஸ்ஸா இருக்கு. கருணாகரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதுல அரசியல்வாதியா தான் வராரு, அமைச்சராகவும் இருக்காரு ஒரு 3 வாட்டி. அப்புறம் ஊழல் பண்ணி மாட்டிக்கிறார், தொடர்ந்து ஊழல் பண்ணிட்டு இருக்காரு. ஊழல் பண்ணி ஒரு கட்டத்துல மாட்டிக்கிறாரு. மாட்டிட்டு இவரே சிவா அவர்கள் கடத்திடுறாரு. அதுக்கப்புறம் அவர் அந்த பிரச்சனையில இருந்து அவர் தப்பிச்சாரா, இங்க என்ன ஆச்சு அப்படின்றதுதான் படத்தோட அடுத்த கட்ட கதைன்னு சொல்லிட்டு சொல்லலாம். நிறைய விஷயம் படத்துல ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. அந்த படத்துல எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்களோ அதையே இந்த படத்துல ட்ரை பண்ணியிருக்காங்க. எதுவுமே இந்த படத்துல ஒர்க் அவுட் ஆகலை. படம் பார்க்கும்போது நமக்கு இருந்த ஒரே ஒரு ஃபீல் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, படம் எப்போ முடியும் அப்படின்ற ஒரு ஃபீல் மட்டும்தான் இருந்ததே தவிர அந்த அளவுக்கு எந்த ஒரு ஃபீலுமே இல்லை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.